ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் போகா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது அவல் உப்புமா. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அவலை இப்படி சுடு தண்ணியில் உதிரி உதிரியாக ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சோன்னே 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை இதோடு சேர்த்துக்கலாம். பொடியாக அறுத்து வச்சுருக்க ஒரு வெங்காயமும் காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் நான் இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலராக பொரியட்டும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் துருவி வச்சுருக்க கொஞ்சம் கேரட்டு நான் இதோடு சேர்த்துக்கிறேன். இது உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் பீன்ஸும் சேர்த்துக்கலாம், இல்லை கிழங்கும் இதோடு சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி 1 கப்பு கேரட் இதோடு சேர்த்துக்கிறேன். கேரட்டு, பீன்ஸு, கிழங்கு இது 3யுமே பொடி பொடியாக நறுக்கி கூட இதோடு போட்டு நீங்கள் செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கேரட்டு மட்டும் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ கேரட்டு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்க அவலை இதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உதிரி உதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து கிளறி விட்டுருங்க. இது ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். ஈஸியாகவும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதோட பிழிஞ்சு விட்டுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் நீங்கள் மேலே தூவி விட்டு பரிமாறிக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.